Yo, welcome to Week of Vibes. இன்னைக்கு வேற லெவல் பண்ணா இருக்கு. அது மட்டும் நம்ம மட்டும் ஸ்பாயில் ஆகல. இன்னைக்கு இங்க வர ஒரு பெரிய கேகை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிருக்கோம். எல்லாரோட வீக் ஆஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது வெளியே போட்டுக்கிறோம். இங்கே வந்துட்டு தருமபுரி வந்துட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஃபுல் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஃபுல்லாகவே புதுசுன்னு வந்துட்டோம். பயங்கர ஃபன்னாக போகுது இன்னைக்கு. வாங்க பார்க்கலாம். கிருஷ்ணகிரி டேமை வீடியோ எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃப்ரெண்டு வீடு தான். அங்கே ஃபஸ்ட்டு டைம் எங்களை பார்த்த உடனே அஜித்தோட ஃப்ரெண்டு ஃபுல் ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டு ஆளுங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் எப்படி சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க, அந்த பசங்களை எப்படி சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பார்க்கலாம். நாங்கள் உள்ளே ரீச் ஆகிட்டு இருக்கும்போதே 2 பேர் நம்மளை வெல்கம் பண்ணாங்க. அவங்க 2 பேர் தான் அந்த குட்டி பசங்க. ஹாய் சொன்னோம். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. சுகன்யா ஹோம் டூர். யாருமே ஹாய் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹாய் பசங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, எல்லா ஃபால்ஸும் வீடியோ எடுத்து போடுறீங்களே, இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூட்டிகிட்டு நாங்கள் வந்துட்டு போன இடம் தான் வத்தல் மலை. அங்கே ஒரு குட்டி கிராமம் இருக்குது மலைக்கு மேலே. அங்கே தான் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹிடன் ஃபால்ஸ், இன்னும் வந்துட்டு டூரிஸ்ட்டுக்கு தெரியாத ஒரு ஃபால்ஸ். அந்த இடத்துக்கு தான் இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் அங்கே தெரியுது, அங்கே ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே தான் வந்துட்டு ஃபால்ஸே இருக்குது. சுற்றி பார்த்தா இடம் ஃபுல் க்ரீனரி. நீங்கள் உங்களோட வீக்கெண்டை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ். மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு குட்டி கடை இருந்துச்சு. அங்கே பணியாரம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பசங்க எல்லாருமே வந்துட்டு டேஸ்ட் பண்ணோம். நீங்களும் அங்கே போனீங்கன்னா வந்துட்டு அந்த பணியாரத்தை டேஸ்ட் பண்ணுங்க. Hanave shine so bright. Kune partone nodi, kadalu pulvilum druvidi. Sun parvail maruganame, trola indene adi peralame. Yo, gang sema hike. பின்னாடி பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆண்டிங்களா வந்து நிற்கிறாங்க. ஆண்டி டாக் பேசி நிற்கிறீங்க இல்லை வந்துட்டு ஆண்டிங்களா தானே? ஹைக் ஐடியா இல்ல, போகும்னு நினைக்கிறேன். சீரியஸாக வீட்டிலேருந்து கிளம்பும் போது இப்படி நடக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. வந்துட்டு நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போதே 5 o'clock இருட்டிட்டே வந்துடுச்சு. 6 மணிக்கு வந்துட்டு அங்கே இருட்டிடும், ஃபுல்லாகவே இருட்டிடும். நம்ம அங்கே ரீச் ஆகும்போது 5 மணி கரெக்டாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஐயோ இவ்வளோ நேரத்துக்கு போய் எதுவுமே பண்ண முடியாது, இருட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கஷ்டப்பட்டு அந்த ஹைக்கிங்லாம் பண்ணி போயிட்டோம். செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா வந்து அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது தலைகீழாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸை நான் பார்த்ததே இல்லை. எல்லா ஃபால்ஸும் வந்துட்டு விளையாடி இருக்கேன், ஆனால் சீரியஸ்லி வந்துட்டு ஃபால்ஸ் எப்படி கொட்டுமோ அப்படியே கீழே இறங்கி போனதே இல்லை. அதை பார்த்த உடனே கொஞ்சம் லைட்டாக எனக்கே பயம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் பயந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. Unne porta ore rudi, kadalu pulvilum druvidi. Sun parvail maruganame, trola indene adi perame. Yan kanave, yan kanove, yon kanave talantayo. Yan ninave, yan ninake.
என் கனவே என் கனவே என் கனவே தலைத்தையோ நன் நினைவே. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். தமிழ்நாடு ட்ரிப்பு மாட்டுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வெயில் ஹீட்டு முடியல அவங்களால, பயங்கர தலைவலி, ஃபுல் பிளாஸ்ட். ஸோ இப்போது வந்துட்டு அரௌண்ட் 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான். என்னங்க மேடம், அவலாஞ்சி ஊட்டி மறுவெல்லாம் நீட்டாக இருக்கும் சொல்லு. ஆமாம், நம்ம அங்கே இவங்க வீட்டுக்கு போனதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இல்லைனா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபால்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க ரொம்ப கேட்டாங்க நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்கன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணலாம். காலையிலே போகலாம். 5 மணிக்கு இங்கே விட்டோம்னா போதும், 9 மணிக்கு ரீச் ஆகணும். வீட்டுக்கு